ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ப்ளே டேட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் வந்து இப்போ வந்து பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து தமிழ் டப்பிங்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து ஓவரால் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு அப்பா பையன் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக் ஸ்டோரி. அண்ட் வந்து ஒரு வினோதமான ஒரு கேரக்டர்ஸ் இவங்க 2 பேருமே அப்பா, பையன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு மர்மமான ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து ரிவீல் ஆகுறது தான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் பிளாட்டா வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் படத்தோட ஸ்டார்ட்டிங்ல பிரையான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவரோட ஸ்டெப்சனோட ப்ளே டேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து ஒரு கேரக்டரையும் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து சிஜே அப்படின்றது வந்து ஒரு பையனாக வந்து இருக்கான். அண்ட் வந்து அவரோட அப்பாவா வந்து ஜெஃப் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர்ஸுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வினோதமாகவே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க இந்த கதையில் வந்து ஒரு தருணத்தில் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அட்டாக் வந்து இவங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ அதாவது ஒரு கும்பல் வந்து அவங்க 4 பேர்த்தையும் வந்து அட்டாக் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இப்போ சைமல்டேனியஸாக சிஜே கிட்ட வந்து பிரையான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாரு. அதாவது அவங்க அப்பாவை பற்றி தான் வந்து கேட்குறாரு, ஜெஃப்பை பற்றி. ஸோ இப்போ தான் வந்து சிஜே ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறாரு. அவர் எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணும்போது அங்கே வந்து கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் யார், எதுக்காக அந்த கும்பல் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இவங்க வந்து கிளைமேக்ஸில் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாட்டை வந்து டெவலப் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் படத்தில் வந்து இந்த படம் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமெடி அண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆக்ஷனையும் வந்து போட்டு வந்து படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. அண்ட் படத்தில் ஹியூமர் வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பாக வந்து பிரையானா அவங்க கூட வந்து கான்வர்சேஷன் வச்சிருக்க சீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து காமெடி வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். ஸோ அதையும் வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் ஹியூமரும் வந்து அங்கே வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் நான் சிஜே அண்ட் வந்து அவங்களோட அப்பா ஜெஃபா வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் 2 பேரோட கேரக்டருமே வந்து ஒரு மாதிரியே மிஸ்டீரியஸாகவே வந்து ஒரு டிஓ மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. அப்பா, ஃபாதர் அண்ட் சன். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் வந்து என்ன வந்து பேக் ஸ்டோரியாக அப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து நம்ம வந்து ஒன்று வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து உண்மையிலே வந்து நீட்டாக வந்து படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரிவீலிங் போர்ஷன் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து படத்தில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் படத்தில் நடிச்சிருந்த பிரதான கேரக்டர்ஸ் மெயினாக என்ன அப்படின்னா 4 கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தில் வந்து மெயின் லீட் ரோலே வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆலன் ரிச்சர்ட்ஸாக இருக்கட்டும். அந்த ஆலன் ரிச்சர்ட்ஸ் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து ரீச்சர் சீரிஸே வந்து லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பார். அந்த ஆள் பார்க்க வந்து பயங்கர ஜெய்ஜாண்டிக்காகவே வந்து இருப்பார். ஸோ அவர் தான் இந்த படத்துலேயே வந்து ஒரு மெயின் லீட் ரோலே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அது கூட வந்து கெவின் ஜேம்ஸ் அவரும் வந்து லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த 2 பேரும் அவங்களுக்கு சன்னாக வரக்கூடிய இன்னும் 2 பேர், இவங்க 4 பேர் தான் வந்து பிரதான கேரக்டர்ஸாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரோட கேரக்டருமே வந்து படத்தில் வந்து சூப்பராக இருந்தது. அந்த குட்டி பசங்களோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் கெவின் ஜேம்ஸான வந்து ஆலன் ரிச்சர்ட்ஸனோட கேரக்டராக இருக்கட்டும், சூப்பராக வந்து அவங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் படத்தில் ஒரு சில ஃபன்னியான விஷயங்கள் வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த விஷயங்களும் வந்து படத்தில் சூப்பராகவே வந்து ஒரு கோட் ஆகியிருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் படத்தில் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே வந்து கொடுத்த சீன்ஸுக்கு வந்து அவங்களோட எந்த அளவுக்கு வந்து புல் ஆஃப் வந்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து புல் ஆஃப் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் படத்தில் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து சேசிங் சீனாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் மெயினாக இந்த படத்தில் வந்து ஃபாதர் அண்ட் சன் அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பேக் ஸ்டோரி என்ன தான் அப்படின்னு வந்து ரிவீல் ஆகும் போது அந்த ரிவீலிங் போர்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து படத்தில் வந்து உண்மையிலே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இருந்தாலும் அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இதுக்கடையில் வரக்கூடிய ஹியூமர் அண்ட் வந்து காமெடி போர்ஷன்ஸும் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிமை வந்து பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து கொடுக்கும். பட் இந்த படத்தில் என்ன ப்ராப்ளமாக வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா இந்த படத்தோட பிரதான கதையே வந்து அந்த ஃபாதர் அண்ட் சனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ட்டு வந்து இவங்க 2 பேத்துக்கு என்ன ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிருந்தப்போ அதை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வச்சு வந்து கொண்டு போயிருக்காங்க. பட் அது வந்து ரிவீல் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து திக் பண்ணி வந்து நினச்சிட்டு வந்திருப்போம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சுமாராக போயிட்டு வந்து படம் வந்து முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கே வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த படம் வந்து ஸ்லோவாக போணுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வேணால் வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து
படம் வந்து எங்கேயும் வந்து லேக் ஆகல. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் வந்து எதுவுமே வந்து இல்லாம போச்சு. டியூரேஷன் வைஸ் ஒரு 1 1/2 மணி நேரம் தான் அந்த படம் வந்து ஓடுது. பட் ஆனா ஸ்க்ரீன் பிளேவில் எங்கேயுமே வந்து போர் அடிக்காம வந்து கொண்டு போனதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா வந்து இருந்தாலும் கூட, ஒன்ஸ் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆனதுக்கப்புறம் வந்து சிம்பிளான சீக்வென்ஸா தான் வந்து இருந்து போச்சு. கிளைமேக்ஸும் போயிட்டு வந்து எனக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்ச மாரி தான் வந்து சிம்பிளான சீக்வென்ஸை முடிச்சு, அத வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து டப்புன்னு வந்து முடிச்ச மாரியான ஒரு ஃபீல் அண்ட் வந்து அ ஒரு வழக்கமான ஒரு படத்துக்கான ஒரு கிளைமேக்ஸை வந்து வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த படம் வந்து கொடுத்துருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து டீட்டெயிலிங் அது மாதிரி வந்து டெப்த் கொடுத்து ஒரு ரைட்டிங் வந்து எழுதாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கும் வந்து இந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோலேயே நான் அதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ஜான்ரா வந்து பொறுத்தளவுக்கு இது வந்து காமெடி அண்ட் ஹியூமர் கலந்து ஒரு ஆக்ஷன் மூவியை தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைஸும் வந்து ஒரு சில இடங்களில் அந்த காமெடி போர்ஷன்ஸும் அண்ட் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகிற வரையும் வந்து ஓரளவுக்கு படத்தை நேர்த்தியாகவே வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் படம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஓவரால் வந்து படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓகேவான ஒரு படம் பார்த்த ஃபீலை தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி வந்து நீங்கள் தாராளமாக வந்து படம் இல்லாததுக்கு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அந்த படம். அண்ட் இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேவான படம் தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.